ஒரு சம்பவம் பண்ணிடுச்சு இந்த ஏஐ. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். There are a couple of lines where I got stuck. I just opened ChatGPT. I was like, this is the song. 2 lines I got stuck. அனிருத் ChatGPT-ய அவர் சாங்ல இருக்க லிரிக்ஸ்க்காக யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் ChatGPT யூஸ் பண்ணி ஒரு சாங்கே கிரியேட் பண்ண போறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். என்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டோட லிரிக்ஸ் நான் தான் எழுதினேன். ஓகேவா? ஸோ நீ என்ன பண்ண போறேன்னா, அந்த பாட்டுல நீ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லிரிக்ஸ் சொல்ல போற. சொல்றியா? எனக்கு சரியா இருக்கே. உங்களுக்கு கருத்தமான அந்த பாடலின் லிரிக்ஸை எனக்கு சொல்லுங்க. அதுக்கு பிறகு நான் அதில் கொஞ்சமும் சுவாரஸ்யமாக எளிதாக சின்ன ஒரு லிரிக்ஸ் எடுத்து தரேன். ஷூர். ஓகே, நான் இப்போ பாட போறேன். அடியே என் கொடியே, அடியே என் கொடியே, நீதான் என் செடியே, செடியில இருக்க பூ நீதானே. நெக்ஸ்ட் லைன் சொல்லு. அடியே என் கொடியே, நீதான் என் செடியே, செடியில் இருக்க பூ நீதானி. அடுத்து வர லைனுக்காக தயார். உங்க பாடலின் அந்த அழகான வரியை தொடர்ந்து நீயே என் உலகம், நீயே என் ஆனந்தம் மாதிரி ஒரு வரியை சேர்த்துக் கொள்ளலாம். இதனால் பாடலின் உணர்வு இன்னும் வளரும். ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. ஃபைனலா நீ சொன்ன வரிகள் நான் சொன்ன வரிகளை கலந்து அந்த பாட்டை நான் பாட போறேன். அடியே என் கொடியே, என் செடியில பூத்த பூவே நீ தாண்டி, நீ ஏதான் என் உலகம், நீ ஏதான் என் இதயம். அப்படித்தான், மிகவும் அருமையா இருக்குது. உங்க பாடல் மிகவும் மனசுக்கு பிடித்த மாதிரி இருக்குது. கூகுள் பிளே ஸ்டோர்ல சுனோ ஏன்னு இருக்கு. அந்த ஏ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அடியே என் கொடியே அந்த பாட்டு பாடினல, அது மாதிரி நீங்க ஏதாவது பாட்டு வச்சிருந்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ்ல ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணிடுச்சு இந்த ஏஐ. சம்பவம். பாட்டு கேக்குறீங்களா? செம்மையா இருக்கா? இதையும் கேளுங்க. ஸோ ஏ யூஸ் பண்ணி மியூசிக் டைரக்டரே ஆயிட்டேன். உங்க ஃப்ரெண்ட் யாரா மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஏஐ வச்சு என்ன பண்ணலான்றத இந்த கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டாடா.